வெல்கம் வியூவர்ஸ். அமேசான் காடு அப்படின்னாலே நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி வர்றது அடர்ந்த காடும் விதவிதமான மிருகங்களும் தான். ஆனா நம்ம நிறைய பேருக்கு தெரியாத ஒரு பெரிய சிட்டி அமேசான் காட்டுக்கு நடுவில் இருக்கு. அதுதான் பிரேசில் நாட்டை சேர்ந்த மேனஸ் அப்படிங்கிற ஒரு நகரம். அங்க கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கும் மேல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே மிக அதிகமான வன்முறை நடக்கிறதும் அங்கதான். ஏன் அப்படின்னா, சப்போஸ் நீங்க தெரியாம அந்த தவறான வீதிகள்ல நடந்து போயிட்டீங்க அப்படின்னா, இல்ல தெரியாம அந்த குறிப்பிட்ட தவறான ஆட்களை கிராஸ் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா போதும், பட்ட பகல்லையே நீங்க சுட்டு கொல்லப்படுவீங்க. இத பார்க்கிற அங்க இருக்கிற யாருமே ஒருத்தர் கூட தட்டி கேட்க மாட்டாங்க. அப்பதான் 1989 31 வயதான முன்னாள் போலீஸ் ஆபீசரான வாலஸ் துணிஞ்சு ஒரு முடிவெடுக்கிறாரு. தன்னுடைய சிட்டியில நடக்கிற அநியாயங்களை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு நியூஸ் ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்றாரு. அது மத்த நியூஸ் சேனல் மாதிரி இல்லாம புதுவிதமா உண்மையாவே மேனஸ் சிட்டியில நடக்கிற எல்லாத்தையுமே எந்தவித ஒளிவு மறைவுமே இல்லாம மக்களுக்கு வெளியே கொண்டு வர, ஒரு ஏரியால மர்டர் நடக்குது அப்படின்னா அந்த கிரைம் சீனுக்கு போய் அதை அப்படியே சென்சார் பண்ணாம டெலிகாஸ்ட் பண்ணாரு. அப்பதான் இறந்து போற மக்களுடைய வழி என்ன அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அங்க ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்கிற நபர்களை, அடிபட்டு கிடக்கிற நபர்களை, கலவர இடத்தையும் மக்களுடைய கூச்சல்களையும், இறந்தவர்களுடைய குடும்பம் அழுகிறதையும், அங்கிருக்கிற கோரமான ரத்த கரைகளையும் ரத்தங்களையும் ஒண்ணு விடாம கேமராமேனால ஜூம் பண்ணப்பட்டு பலவிதமான டிஃபரண்ட் ஆங்கிள்ஸ்ல எடுக்கப்பட்ட வீடியோஸ் அப்படியே தன்னுடைய சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணாரு. இது மக்கள் மத்தியில ரொம்பவே பாப்புலராக ஆரம்பிக்குது. இவருமே ரொம்பவே பிரபலம் அடைகிறாரு. ஆனா அடுத்தது இவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்துச்சு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். உங்க எல்லாத்துக்குமே தெரியும், இந்தியா ஆஸ்திரேலியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா மேட்சஸ் இப்ப நடக்க போகுது அப்படின்னு. அப்படி உங்களுக்கு கிரிக்கெட்ல நல்ல நாலேஜ் இருக்கு அப்படின்னா 22 பெட்ல நீங்க விளையாடலாம். கிரிக்கெட் மட்டும் இல்ல, நிறைய டிஃபரெண்டான ஸ்போர்ட்ஸும் இருக்கு. உங்களுக்கு கேசினோல இன்ட்ரெஸ்ட் இருந்தா லைவ் கேசினோ கூட இதுல இருக்கு. பேடிஎம், ஜிபே அப்படின்னு எந்த யூபிஐ யூஸ் பண்ணி வேணாலுமே டெபாசிட்டும் பண்ணிக்கலாம், வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். 24/7 கஸ்டமர் சர்வீஸ் இருக்கு. 22 பெட்ல ப்ளே பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துரும். டெலிகிராம் குரூப்புடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. வாலஸ் தன்னுடைய ப்ரோக்ராம்ல வயலன்ஸ் மட்டும் இல்லாம ரொம்பவே டிஃப்ரெண்டான பல கான்செப்ட்ஸையும் போடுறாரு. அதுல சில ஆர்டிஸ்ட கூப்பிட்டு ப்ராடக்ட் செல் பண்றது, வறுமையான குடும்பங்களை லக்குல செலக்ட் பண்ணி அவங்களுடைய கஷ்டத்தை பகிர வச்சு அதன் மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்றது அப்படின்னு இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளை பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கண்ணு ரெட் கலர்ல இருக்கும்னு நினைக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பட்டுருச்சு, கண்ணில் இப்படி என்னமோ பட்டுருச்சு. ஸோ நல்லா இப்படி பிடிச்சிட்டு தேய்ச்சிட்டேன். பார்த்தா அது ரெட் கலர் போகவே மாட்டேங்குது. கரெக்டாக இந்த ஓரத்தில் இருக்கும், கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்ணு வேற வலிக்குது கேமராவை பார்த்து பேசும்போது. முன்னாடி லைட் இருக்கு இல்லையா, இது மூலமா இந்த டிவி ஷோ மெனாஸில் இருக்கிற மக்களால பெருமளவுல பார்க்கப்பட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆகுது. மெனாஸையும் தாண்டி பிரேசில் முழுக்க ஃபேமஸ் ஆகுது. வாலஸ் கேமரா முன்னாடி பேசுறதால அவர் பப்ளிக்ல எங்க போனாலுமே மக்கள் அவரை ரெகக்னைஸ் பண்றதும் அவரை கைத்தட்டி சேர் அப் பண்றதும் அப்படின்னு அவருடைய டிவி ஷோவோட சேர்த்து அவருமே ரொம்பவே ஃபேமஸ் ஆகுறாரு. இந்த டிவி ஷோ சவுத் அமெரிக்கா முழுவதுமே ஃபேமஸ் ஆகுது. அப்படி ஃபேமஸ் ஆக வாலஸ் என்ன நினைச்சாரு அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் ஒரு கிரைமை பத்தி
ரிப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம மக்கள் கிட்ட அந்த வன்முறைகளை சொல்றதை தாண்டி எப்படியாவது தன்னுடைய மேனஸ் சிட்டியை ரொம்பவே அமைதியான சிட்டியா மாத்தி காட்டணும் அப்படின்னு இப்படியான குற்றங்களை செஞ்சுமே அவங்கள கண்டுபிடிச்சு கைது செய்யாத போலீஸை கண்டிச்சும் தன்னுடைய நாட்டு மக்களையே காப்பாற்ற முடியாத அரசாங்கம் என்ன அரசாங்கம் அப்படின்னு கவர்மெண்ட்டை எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சாரு. இது எல்லாத்தையுமே தன்னுடைய டிவி சேனல் மூலியமா டிவி ஷோ மூலியமா எல்லா மக்களையுமே பார்க்கும்படி செஞ்சாரு. டிவியில வர்றது மட்டும் அப்படின்னு இல்லாம இன்னொரு படி மேல போய் மக்கள் கிட்ட நேரடியா கேம்பெயின் பண்ணி மேனஸ் சிட்டியுடைய பொலிட்டிஷியல் ஆபீசரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இப்போ இன்னுமே கடினமான தன்னுடைய உழைப்பால சிட்டில நடக்கிற நிறைய கிரைம் கேசஸ படிப்படியா கம்மி பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு சாதாரண டிவி ஷோல ஆரம்பிச்ச இவரு இப்போ மேனஸ் மக்களுடைய நம்பிக்கை நாயகனா, மக்கள் விரும்பக்கூடிய ஒரு நாயகனா வலம் வர ஆரம்பிச்சாரு. மக்கள் மத்தியில மிகப்பெரிய மரியாதையும் வரவேற்பும் கிடைச்சது. வாலஸுடைய இந்த செய்கையானது பிரேசில் நாடு முழுக்க பரவி மக்கள் இவரை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அப்படியே சில வருடங்கள் போகுது. ஆனா அப்போ வரைக்குமே வெளியான எல்லா இந்த எபிசோட்ஸ்லயுமே எல்லா டிவி ஷோலையுமே ஒரே ஒரு டிவி ஷோ, ஒரே ஒரு எபிசோட் மட்டும் பிரேசில் மக்களுடைய தலைக்குள்ளேயே ஓடிட்டு இருந்துச்சு. அந்த எபிசோட் தான் இப்போ வரைக்குமே பிரேசில் மக்களுடைய ரொம்பவே ஃபேமஸான எபிசோடாவும் இருக்கு. 2000ஆவது ஆண்டு அந்த ஆண்டுடைய மத்தியில வெளியிடப்பட்ட ஒரு எபிசோட்ல இது வரைக்குமே யாருமே காமிக்க முடியாத ஒரு கிரைம் சீனை ரொம்பவே வெளிப்படையா ஒரு கிரைமை லைவா காமிக்க ஆரம்பிச்சாரு. அப்படி என்ன அந்த எபிசோட்ல இருந்துச்சு அப்படின்னா, ஷோ ஆரம்பிச்சதுமே அந்த ஷோவுடைய ரிப்போர்ட்டர் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள முன்னாடி போயிட்டு இருப்பாரு. அப்படி அவர் போக போக அவருக்கு பின்னாடியே கேமராமேன் அவரை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருப்பாரு. பயங்கரமான செடி கொடிகளை தாண்டி, பாறைகளை தாண்டி, அது மேல ஏறி கடினமான புதர்களை தாண்டி போகும் பொழுது தூரத்துல அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய கிளியரன்ஸ் வர்றத பாப்பாங்க. அந்த கிளியரன்ஸ்ல மூணாவதா வேற யாரோ ஒரு நபர் அங்க நின்னுட்டு எதையோ கீழே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா கேமரால நமக்கு அந்த நபர் எதை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியாது. ஆனா ஏதோ ஒண்ணு உத்து பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப முன்னாடி போயிட்டு இருந்த ரிப்போர்ட்டர் அந்த நபர்கிட்ட ஓடி போவாரு. பின்னாடி போயிட்டு இருந்த கேமராமேன் அந்த ரிப்போர்ட்டரை ஃபாலோ பண்ணிட்டே ஓடுறாரு. அப்பதான் கேமரா அங்க பக்கத்துல போன உடனே கீழே என்ன இருக்குது அப்படிங்கறத நமக்கு காமிக்கும். அதை பார்த்தா மரக்கட்டை எல்லாமே எரிஞ்சு கரிக்கட்டையாயி அங்க புகை சூழ்ந்து புகை மேல போயிட்டு இருக்கிறது தெரியும். ஆனா அந்த நிகழ்வை கேமராமேன் ஜூம் பண்ணும்போது தான் தெரிய வருது, அது மரக்கட்டை இல்ல, மனித கைகள் அப்படிங்கிறது. அதை நம்ம கேமரால பார்க்கும் பொழுது அப்படி பார்க்கும் பொழுதே நம்மளுக்கு தெரியும் அந்த உடல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எரிக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது. அதாவது ரிப்போர்ட்டர் இங்க வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அது எரிஞ்சிருக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னா எக்ஸாக்டா ரிப்போர்ட்டர் அந்த காட்டுக்குள்ள வர்றதும் அந்த உடல் எரிக்கப்பட்டதும் ஒரே டைமா இருந்திருக்கு. அப்படி கேமரா அதை ஜூம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அங்கிருந்த ரிப்போர்ட்டர் தனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி அந்த நிகழ்வை டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு மரக்கட்டையில, இது ஒரு பர்சன் அப்படின்னும், அதுவும் இது ஒரு ஆண் அப்படின்னும், இவரு ஷூட் பண்ணி எல்லாம் கொல்லப்படல, இவர் பெட்ரோல் ஊத்தி உயிரோட எரிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா அப்ப வரைக்குமே இப்படி ஒரு விஷயம் நடந்தது போலீஸ்க்கு கூட தெரியாது. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ரிப்போர்ட்டருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க எரிஞ்சு கிடக்கிற உடலை பார்த்து அது ஆணா இல்ல பெண்ணா அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அந்த உடல் எரிஞ்சிருந்துச்சு. ஆனா இந்த ரிப்போர்ட்டரோ அது ஒரு ஆண், இது ஷூட் பண்ணப்படல, பெட்ரோல் ஊத்தி எரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் அந்த ரிப்போர்ட்டருக்கு எப்படி தெரியும்? இப்போ இந்த டிவி ஷோவை பார்த்த போலீஸ், இந்த வீடியோவை பார்த்த போலீஸ் சம்பவ இடத்தை நேர்ல போய் பாக்குறாங்க. அதற்கு பிறகு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போலீஸ் யாருக்குமே தெரியாத இந்த சம்பவம் முதல்ல உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு, அதுவும் எக்ஸாக்டா அது ஒரு ஆண் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம யாரும் ஷூட் பண்ணி எல்லாம் கொலை பண்ணல, உயிரோட பெட்ரோல் ஊத்தி எரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு போலீஸ் அந்த ரிப்போர்ட்டர் கிட்டையும் வாலஸ் கிட்டையும் கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு வாலஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, இங்க பாருங்க, நாங்க பாப்புலரான ஒரு டிவி ஷோ பண்றவங்க, எங்களுக்கு இந்த சிட்டில எங்க தவறு நடந்தாலுமே ஒரு கிரைம் நடந்தாலுமே போலீஸ்க்கு ரிப்போர்ட் போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு அந்த தகவல் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு அப்படின்னு ஒரு டீம் இருக்கு. போலீஸுடைய ஹெட் குவார்டர்ஸ்ல நடக்கிறத சொல்லவும், போலீஸுடைய மூவ்ஸ்ல இருந்து பிணவரையில என்ன நடக்குது அப்படிங்கிறது வரைக்குமே எங்களுக்கு சொல்றதுக்கு ஆட்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த சிட்டில நடக்கிற எல்லாமே எங்களுடைய பார்வைக்கு தான் முதல்ல வரும் அப்படின்னு சொல்றாரு. வாலஸுடைய இந்த ஆன்சரை ஸ்டேட்மெண்டா எடுத்துக்கிட்ட போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டாப் பண்றாங்க. ஆனா
2008 அக்டோபர் மாதம், இதுக்கப்புறமா 8 வருடங்கள் கழிச்சு மோவா அப்படிங்கிற நபரை 9 கொலைகள் பண்ண குற்றத்திற்காக கைது பண்றாங்க. ஆனா மோவாக்கு இந்த கேஸுடைய சீரியஸ்னஸ் அப்பெல்லாம் தெரியல. ஏன்னா மோவா என்ன நினைச்சான் அப்படின்னா, தன்னுடைய இன்ஃபுளுன்ஸ்க்கு இந்நேரம் வெளியிருக்கிற தன்னுடைய ஆட்கள் எல்லாருமே தன்னை வெளியெடுக்க ட்ரை பண்ணுவாங்க, இல்லனா ஏதாவது பெரிய நிறுவனம் எந்த சமயத்திலையும் தன்னை வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அந்த மாதிரி ஒரு சம்பவம் மோவாக்கு நடக்கவே இல்லை. மோவாவை வெளியே கொண்டு வர யாருமே ட்ரை கூட பண்ணல அப்படிங்கிறது மோவாக்கு தெரிய வருது. அப்பதான் தன்னை யாருமே காப்பாத்த வரல, தான் தொடர்ந்து சிறையில தான் இருக்க போறோம் அப்படிங்கறத உணர்ந்த மோவா போலீஸ் கிட்ட எல்லா உண்மைகளையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். மோவா சொன்ன இந்த கன்ஃபெஷன் ஒட்டுமொத்த பிரேசில் நாட்டையே அதிர்ச்சி அடைய வச்சது. மோவா போலீஸ் கிட்ட நான் தான் கொலை செஞ்சேன், அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனா நான் வெறும் கொலையாளி மட்டும்தான், என்னை கொலை செய்ய அனுப்பி வச்சது வேற யாரும் இல்ல அப்படின்னு அவன் சொன்ன பேரு யாரு தெரியுமா? எஸ், நீங்க கஸ் பண்ணியிருந்தா வாழ்த்துக்கள். இத்தனை கொலைகளையுமே செய்ய சொன்னதே மக்களால விரும்பப்பட்ட நாயகன், மேன் சிட்டியுடைய கிரைமை குறைக்க ரொம்பவே பாடுபட்ட மக்களுடைய நம்பிக்கை நாயகன் வாலஸ் தான். இதை கேட்டுட்டு இருந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கே மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருந்துச்சு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத போலீஸ் அடுத்து மோவா சொன்ன வாக்குமூலத்தை கேட்டு இன்னுமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. வாலஸ் முதல்ல தன்னுடைய டிவி ஷோவை ஸ்டார்ட் பண்றப்ப நீதிக்காக போராடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஆனா எப்போ அவருடைய ஷோ பிரபலம் அடைஞ்சதோ, அதனால வாலஸும் எப்போ ரொம்பவே ஃபேமஸ் ஆகவும் ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் மாறினாரோ அப்பவே அவருக்குள்ள இருந்த நல்ல எண்ணங்கள் சாகடிக்கப்பட்டு கரப்டட் பர்சனா மாறி இருக்கான். அது அவனை தப்பான இல்லீகலான வேலைகளை செய்ய தூண்டுச்சு. அப்பதான் தனக்கு கீழே போதைப் பொருள் கடத்தல ஈடுபடுற ஒரு பெரிய கேங்ஸ்டர்ஸ் நெட்வொர்க்கையே உருவாக்க ஆரம்பிச்சான். அப்படி அவனுடைய இல்லீகல் டீலிங்ஸை பூஸ்ட் பண்றதுக்கு ஆல்சோ அதே நேரத்தில் அவனுடைய இந்த பாப்புலரான டிவி ஷோவுடைய ரேட்டிங்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு, அதாவது டிஆர்பியை அதிகப்படுத்துறதுக்கு மோவா மாதிரியான ஹிட்மேன்ஸை கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து இது எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அப்படி தான் செலக்ட் பண்ண மோவா மட்டும் கிடையாது, மோவா மாதிரி பல ஹிட்மேன்ஸை அவன் வச்சிருக்கான். அப்படி தான் செலக்ட் பண்ண ஹிட்மேன்ஸை வச்சு யாரை கொலை பண்ணணும், எங்க கொலை செய்யணும், எப்படி கொலை செய்யணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வாலஸ் அந்த ஹிட்மேன்ஸுக்கு சொல்லிடுவான். அதற்கு பிறகு அந்த ஹிட்மேன் வாலஸ் சொன்ன மாதிரியே அந்த நபரை கொலை பண்ணதுக்கு அப்புறமா இமீடியட்டா வாலஸ்க்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவான். வாலஸ் உடனடியா தன்னுடைய கேமரா க்ரூ மற்றும் ரிப்போர்ட்டர் கிட்ட எக்ஸாக்டா எங்க போகணும், எந்த டைமுக்கு போகணும் அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்ணிடுவான். ஸோ ரிப்போர்ட்டர் கேமராமேன் அங்க போகும் பொழுது கிரைம் அங்க நடந்துட்டு இருக்கும், இல்ல அப்படின்னா கிரைம் நடந்து முடிஞ்சிருக்கும். சோ மத்த எல்லாருக்கும் முன்னாடி அந்த கோரமான காட்சிகளை, அந்த கோர சம்பவத்தை லைவா வீடியோஸ் போட்டோஸ் எடுத்துட்டு வேற யாருக்குமே தெரியாத ஒரு கிரைமை எங்களுடைய டிவி ஷோல தான் நாங்க ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்றோம் அப்படின்னு ஒரு பெரிய சென்சேஷனல் கிரியேட் பண்ணுவாங்க. சோ இது எல்லாத்துக்குமே ஹெட் வாலஸ் தான் அப்படிங்கறத கன்ஃபஸ் பண்றான். என்னதான் மோவா வாலஸ்க்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்தாலுமே வாலஸ் வெளியே இருக்கிற பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு வாலஸுக்கு எதிராக எவிடன்சஸ் சேகரிக்கவே போலீஸ்க்கு கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகிருச்சு. வாலஸ் 2009 அக்டோபர்ல சட்டப்பூர்வமா கைது செய்யப்படுறான். ஆனா அப்பவுமே வாலஸ் தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கவே இல்லை. அப்படி வாலஸ் விசாரணையில சிறையில இருந்தப்பவே யாருமே எதிர்பாராத விதமா 27 ஜூலை 2010 ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறான். சோ முழுமையா விசாரணை பண்றதுக்கு முன்னாடியே வாலஸ் இறந்து போனதால அவன் இனிமே எந்த அளவுக்கு இந்த டிவி ஷோக்காக தவறுகள் பண்ணிருக்கான் அப்படிங்கறதும், எத்தனை பேரை இந்த மாதிரி கொலை பண்ணிருக்கான் அப்படிங்கறதும், அதுல எத்தனை பேரை இந்த டிவி ஷோல காமிச்சிருக்கான் அப்படிங்கறதும் கடைசி வரைக்குமே நம்மளுக்கு தெரியாமையே போயிருச்சு. ஆனா இப்ப வரைக்கும் 3 பேரை இப்படி கொலை பண்ணி இவனுடைய டிவி ஷோல காமிச்சிருக்கான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அதுல ஒருத்தர் தான் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள எரிக்கப்பட்ட நிலைமையில கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நபர். அந்த நபர் ரிப்போர்ட்டர் சொன்ன மாதிரியே ஷூட் பண்ணப்படல, வாலஸ் சொன்ன மாதிரி உயிரோட எரிக்கப்பட்டிருக்காரு. ஆனா இந்த தப்புக்கு எல்லாமே மிகப்பெரிய தண்டனை அனுபவிச்சது யாரு தெரியுமா? மோவா தான். இந்த விஷயத்த இப்படி ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படிங்கறத முதல் முறையா வெளியே கொண்டு வந்ததும் மோவா தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோவா மாதிரி இன்னுமே பல ஹிட்மேன்ஸை வாலஸ் வச்சிருந்தான். அதுல அதிக சம்பளம் கொடுத்து கொலைகளை செய்ய சொன்னது அப்படின்னா மோவா கிட்ட தான். 2017 ஜனவரி மாதம் நியூ இயர் அன்னைக்கு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான கிரைம் சிண்டிகேட் குரூப் ஒன்னு மோவாவை அடைச்சு வச்சிருக்கிற அந்த ஜெயிலுக்குள்ள நுழையிறாங்க. இப்படி இந்த குரூப்
ஜெயிலுக்குள்ள நுழைஞ்சதே ஜெயிலுக்குள்ள இருந்த அவங்களுடைய பல டார்கெட்ஸை கொலை பண்ணதான். அதுல முக்கியமான டார்கெட் தான் மோவா. ஏன் அப்படின்னா மோவா பிரேசில்ல நடக்கிற ட்ரக் டீலிங்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட பல இன்ஃபர்மேஷனை போலீஸ் கிட்ட சொல்லிட்டதால கடுமையான கோவத்துல இருந்தாங்க இந்த கும்பல். அப்படி மோவாவுடைய செல்லுக்கு போனதுமே உன்னை விட மாட்டோம், நீ கையில கிடைச்சோம் அப்படின்னா உன்னை பீஸ் பீஸா ஆக்கிடுவோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை பீஸ் பீஸா வெட்ட போறோம் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து அந்த கேட்டை உடைக்க பாக்குறாங்க. மரண பயத்துல இருந்த மோவா இன்னைக்கு இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு தன்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்க கையில படாம செல்லுக்குள்ள செவுத்துல ஒதுங்கி உட்கார ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த கும்பல் எவ்வளவு ட்ரை பண்ணியுமே அந்த செல்லுடைய கதவை அந்த செல்லுடைய கேட்டை உடைக்க முடியல. சோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா லைட்டரை ஆன் பண்ணி மோவாவுடைய பெட் மேல போட்டு பெட்டை எரிய வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த தீ செல் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. அதுல மோவா உயிரோட எரிக்கப்பட்டு கொல்லப்படுறான். நியூ இயரான அந்த நாள் மேனஸ் மக்களால மறக்க முடியாத ஒரு நாளா சொல்லப்படுது. மோவாவோட சேர்த்தி மொத்தம் 57 கைதிகள் துடிக்க துடிக்க கொல்லப்பட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தருமே வேற வேற காரணங்களுக்காக கொல்லப்பட்டிருக்காங்க. அதுல சில கைதிகளுடைய தலைகள் வெட்டப்பட்டு ரோட்ல வைக்கப்பட்டதாகவும் இந்த மிகப்பெரிய பவர்ஃபுல்லான இந்த கிரைம் சிண்டிகேட் குரூப்பால நிகழ்த்தப்பட்ட இந்த நிகழ்வு மேனஸ் மக்களால மறக்கவே முடியாத ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு ஜெயிலுக்குள்ள போய் ஒரு கும்பல் டோட்டலா 50 பேரை கொலை பண்ணிட்டு வெளியே வருது அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற பொதுமக்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. இதையெல்லாம் பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதுதான் அட்லீஸ்ட் நம்மளுடைய நாட்டுல எவ்வளவோ பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கறத நினைச்சு நிம்மதி அடைஞ்சுக்கணும். சோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த கேஸ்ல வந்த ட்விஸ்ட்டை ஃபர்ஸ்டே நீங்க கணிச்சீங்களா? மேலும் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். 22 பேட்டுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பை.